ஒரு காலத்துல 1 கிலோமீட்டர் நடக்கிறதே எனக்கு பெரிய கஷ்டம். ஆனா அதே நான் தான் 60 நாட்களுக்கு தினமும் குறைஞ்சது 10 கிலோமீட்டர் ஓடி இருக்கேன். வாங்க என்னோட 60 டேஸ் ஜேர்னியை பார்க்கலாம். 30 நாள் தினமும் 100 ஸ்குவாட் சவாலை முடிச்சதும் அதே ஆர்வத்துல தினமும் 10 கிலோமீட்டர் ஓடுற சவாலை எடுத்துக்கிறேன்னு என் பாஸ் கிட்ட சொல்லிட்டேன். அப்போ உள்ள இருந்து ஒரு வடிவேலு வாய்ஸ், ஏன்னா நான் தினமும் ஆபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வரதே பெரிய சவால். வீட்டுக்கும் ஆபீஸுக்கும் இடையேயான தூரம் 32 கிலோமீட்டர். பெங்களூர்ல 32 கிலோமீட்டர் பயணிக்கிறதுங்கிறது 100 கிலோமீட்டர் பயணிக்கிற மாதிரி. இந்த 32 கிலோமீட்டர் கடக்க என்னோட மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் என்னன்னு கேட்டா 1 இல்ல 2 இல்ல 5. ஆஃபீஸ் விட்டு கிளம்புனா முதல்ல நடராஜா சர்வீஸ், அதுக்கப்புறம் பிஎம்டிசி சர்வீஸ், அதை முடிச்சுட்டு மறுபடியும் நடராஜா சர்வீஸ், அது முடிச்சா மெட்ரோ சர்வீஸ், அதை முடிச்சு லோக்கல் ட்ரெயின் சர்வீஸ், கடைசியா 2 வீலர். காலையில இதெல்லாம் அப்படியே ரிவர்ஸ்ல. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. சூழ்நிலை இப்படி இருக்கும்போது தினமும் ஓட முடியுமா? அதனாலதான் அவசரப்பட்டு கமிட் பண்ணிட்டோமோ அப்படின்னு தோணுச்சு. அப்பதான் தளபதி வாய்ஸ் உள்ள இருந்து வெளியே வந்துச்சு. நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். ஒரு கை பாத்துரலான்னு களத்துல இறங்கிட்டேன். சிங்கம் களை இறங்கிருச்சு. சிங்கமா எங்க? நம்புவீங்களா? 30 நாள் சேலஞ்சா ஆரம்பிச்சது கடைசியில 60 நாள் சேலஞ்சா முடிஞ்சது. முதல் நாள் 5 minutes 39 seconds per kilometer ஸ்பீட்ல 12.76 கிலோமீட்டர் ஓடினேன். ஓடி முடிச்சதும் ரெஸ்ட் எடுக்க கூட நேரம் இல்லை, அப்படியே ஆஃபீஸ்க்கு ஓட வேண்டி இருந்துச்சு. இதையே இன்னும் 59 நாளுக்கு தொடரணும்னு நினைக்கும் போது கொஞ்சம் பயமா இருந்துச்சு. இந்த மாதிரி நேரத்துல வீரங்கள்லாம் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? பாத்துக்கலாம். 3வது நாள் ஓடி முடிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு வேகமா எழுந்திருக்கும் போது முதுகு புடிச்சுக்கிச்சு. ஐயோ போச்சே. எப்படியும் சரியா வரத்துக்கு 2 நாள் ஆகும் நினைச்சேன். ஆனா அடுத்த நாளும் அதுக்கு அடுத்த நாளும் ஓடிக்கிட்டே இருந்தேன். நான் ஓட ஓட முதுகு வலியும் ஓடிடுச்சு. 10வது நாள்ல இருந்து ஆர்வத்துக்கு பதிலா ஒழுக்கம் டேக் ஓவர் பண்ணிடுச்சு. வலி இல்லைன்னு இல்லை, ஒரு வலிக்கு பதிலா இன்னொரு வலி, கால் வலி, கணுக்கால் வலி, தொட வலின்னு புதுசா வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா உடம்பு அந்த வலிகளுக்கு பழக ஆரம்பிச்சிருச்சு. வாழ்க்கையில ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுங்க, கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது. 20வது நாள்ல இருந்து ஏன் ஓடுற அப்படின்னு உடம்பு கேள்வி கேட்கறதை விட்டுட்டு இன்னைக்கு எவ்வளவு வேகமா ஓடலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சது. 30வது நாள் சவால்ல பாதி தூரம் கடந்தாச்சு. இப்போ உடம்பும் மனசும் மீதியையும் முடிச்சிடலான்னு ரெடியா இருந்துச்சு. 40வது நாள் 10 கிலோமீட்டர் ஓடுறது இனிமே பெரிய விஷயமே இல்ல, பல் தேய்க்கிற மாதிரி. ரிஸ்க் எடுக்கலாம், எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. அது ஒரு அன்றாட பழக்கமா மாறிடுச்சு. 50வது நாள் என்னோட பேஸ், என்டியூரன்ஸ், ஸ்டாமினா எல்லாமே நான் எதிர்பார்த்ததை விட நல்லா இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஒவ்வொரு ரன்னும் எனக்கு நம்பிக்கை கொடுத்துட்டே இருந்துச்சு. 60வது நாள் சவாலை முடிக்கும் போது மொத்தமா 761.69 கிலோமீட்டர் ஓடி இருந்தேன். 761 கிலோமீட்டர் ஓடினதுல எனக்கு பெருமை இல்லை. இன்னைக்கு விட்டலாமே அப்படின்னு நினைச்ச நாள்ல கூட ஷூவை மாட்டிக்கிட்டு ஓட வந்து நின்னது தான் எனக்கு வெற்றி. இந்த 60 நாளும் நான் ஒரு விஷயத்த மட்டும் தான் துரத்தினேன், தினமும் ஓடணும். ஆனா அந்த ஒரு விஷயத்த துரத்தினதுல நான் எதிர்பார்க்காம பல விஷயங்கள் எனக்கு கிடைச்சது. உடல் எடை நல்லாவே குறைஞ்சது. வெயில்ல அதிக நேரம் இருந்ததால வைட்டமின் டி அதிகமாச்சு. உடம்புக்கு தேவையான சத்துக்கள் சீரா கிடைச்சது. என்டியூரன்ஸ் இம்ப்ரூவ் ஆச்சு. தினமும் 7 இருந்து 8 மணி நேரம் நல்லா தூக்கம் வந்துச்சு. HbA1c லெவல் 5.8 இருந்து 5.6 குறைஞ்சது. அதாவது ப்ரீ டயபெட்டிக்கா இருந்தனா நான் டயபெட்டிக்கா ஆன. ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் 75 to 80 ரேஞ்சில இருந்து 50 to 55 ரேஞ்சா குறைஞ்சது. 10 கிலோமீட்டர் ஓடுறது அப்படிங்கிறது ஏதோ ஒரு நாள் பண்ற கஷ்டமான விஷயமா இல்லாம டெய்லி ஹேபிட்டாவே மாறிடுச்சு. ஸ்ட்ரெஸ் நல்லாவே குறைஞ்சது. லெக் மசில்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சு. இந்த விஷயங்கள் உங்களையும் தினமும் ஓட தூண்டுதா? அதுதான் இந்த வீடியோவோட நோக்கமும். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், நாளைக்கே எழுந்து 60 நாள் சேலஞ்ச ஆரம்பிச்சிடாதீங்க. முதல்ல உங்களோட ஃபிட்னஸ் லெவல் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுங்க. இந்த சேலஞ்சை எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சில டிப்ஸ். பேலன்ஸ் டயட் ரொம்ப முக்கியம். கார்ப்ஸ், புரோட்டீன், ஃபைபர் எல்லாமே சீரான அளவில் நீங்கள் எடுத்துக்கணும். முடிஞ்சா
சேலஞ்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துக்கிட்டு டயட்டீஷியன் ஒப்பீனியன் வாங்குங்க. ரெண்டாவது ஹைட்ரேஷன். நீங்க ஓடும்போது வேர்வை மூலமா நிறைய தண்ணி வெளியேறும். அதனால நீங்க போதுமான அளவு தண்ணி குடிக்கிறது ரொம்ப முக்கியம். மூணாவது ஸ்லீப். குறைஞ்சது 7 இருந்து 8 மணி நேரம் தினமும் தூங்கணும். நாலாவது வார்ம் அப் அண்ட் கூல் டவுன் எக்ஸசைஸ். இந்த ரெண்டையும் ஒரு நாளும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இதுதான் இன்ஜுரியை குறைக்கும். அஞ்சாவது, இது ரொம்ப முக்கியம், வேகமா ஓடணும்னு ஆசைப்படாதீங்க. உங்களுக்கு இது கம்ஃபர்டபுள் பேஸோ அதை பிடிச்சிக்கிட்டு அதையே ஃபாலோ பண்ணுங்க. நாம ஒரு நாள் ஓடிட்டு நிறுத்த போறது கிடையாது, 60 நாள் ஓட போறோம். அதனால உங்களை நீங்களே எக்ஸாஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி ஓடாதீங்க. சேலஞ்ச் முடியும் போது உங்களோட கம்ஃபர்டபுள் பேஸ் தானாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இப்போ நான் சொல்ல போறது இந்த வீடியோவோட முக்கியமான விஷயம். நான் ஓடுறதை தவிர்க்க 100 காரணங்கள் வந்தாலும் அதை தோற்கடிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் போதுமானதா இருந்துச்சு. எடுத்த சவாலை பாதியில விடக்கூடாது. அந்த ஒரு மன உறுதி. இந்த 60 நாளையும் முடிக்க அந்த ஒரு மன உறுதி மட்டுமே போதுமானதா இருந்துச்சு. இன்னைக்கு நான் தினமும் 10 கிலோமீட்டர் ஓடுறதை பார்த்துட்டு இவரால மட்டும் தான் முடியும் அப்படின்னு யாருமே நினைக்காதீங்க. ஏன்னா 6-7 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட வெயிட் 110 கிலோ. அப்போ 1 கிலோமீட்டர் நடக்கிறது எனக்கு பெரிய விஷயம். அதே நான் தான் இன்னைக்கு 60 நாள் தொடர்ந்து ஓடி இருக்கேன். அதனால என்னால முடிஞ்சா உங்களாலையும் கண்டிப்பா முடியும்.